ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒரு பேங்கிள் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து கஸ்டமர் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோல்டு கலர் த்ரெட் ரேப் பண்ணி அதுக்கு மேலே வந்து இந்த லோட்டஸ் டிசைனும் நம்மளுக்கு வந்து காயின் ஒர்க்கும் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு லோட்டஸு ஒரு காயின் அந்த மாதிரி வந்து நான் மாற்றி அப்படியே லைனாக வைக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து அது ஒரு ரேப் பண்ண பேங்கிள் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ எடுத்துகிட்டு க்ளூ அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் தாராளமாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து காயின் அப்படி நல்லா ஸ்டிக் ஆகணும், ஓகேங்களா? அப்போ கொஞ்சம் தாராளமாக இருந்தால் காயின் வந்து நல்லா ஸ்டிக் ஆகும். ஸோ ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிற க்ளூவை வந்து இந்த மாதிரி தொடச்சி எடுத்துருங்க, ஓகேங்களா? அப்போ தான் வந்து அது சைடில் வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ அடுத்தது லோட்டஸ் மேக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 3 லைனில் வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு சென்டரில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹை ஷேப்பில் க்ரீன் கலர், ஓகேங்களா, அது கொடுக்குறேன். லைட் க்ரீன், இது லைட் க்ரீனை வந்து ஹை ஷேப் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணிவிட்டு சைடில் வந்து பிங்க் கலர், டார்க் பிங்க் கலரில் மூன் ஷேப் ஸ்டோனை வந்து 2 ஸ்டிக் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா கோல்டு கலரில் வந்து ரவுண்ட் ஸ்டோன் குட்டி ஸ்மால் சைஸ், ஓகேங்களா, ஸ்மால் சைஸ் ஸ்டோனை வந்து ஸ்டிக் பண்ணுறேன். ஸோ ஸ்டிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஸ்டோன்ஸ் வந்து க்ளூவில் ஸ்டிக் ஆகிற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு அடுத்தது க்ளூ அப்ளை பண்ணி நம்ம மறுபடியும் ஒரு காயின் வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ காயின் ஸ்டிக் பண்ணி மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்தது வந்து மறுபடியும் நம்ம இந்த மாதிரி ஒரு லோட்டஸ் செய்ய போகிறோம். ஸோ இந்த மாதிரி மாற்றி நம்ம செஞ்சுட்டே இருக்கலாம். ஸோ பேங்கிள் ஃபுல்லுமே வந்து இந்த டிசைன் தான், ஒரு லக்ஷ்மி காயின், அடுத்தது வந்து ஸ்டோன்ஸ் வச்சு ஒரு லோட்டஸ் ஒர்க், ஓகேங்களா? இந்த மாதிரி தான் வந்து நம்ம கஸ்டமர் கேட்ட மாதிரி நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கீழே வந்து ஒரு ரவுண்ட் கோல்டு கலர் ஸ்டோன் வந்து ரவுண்ட் ஷேப் ஸ்மால் சைஸ் வந்து ஸ்டிக் பண்ணுறேன். ஸோ அடுத்தது ஒரு லக்ஷ்மி காயின் வச்சு நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இதே ப்ராசஸ் தான் இந்த பேங்கிள் ஃபுல்லுமே பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஸ்டிக் பண்ணும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து எக்ஸஸ் க்ளூ வந்து வரும். நம்ம வந்து காயினை வந்து ப்ரெஸ் பண்ணி வைக்கும்போது அப்படி வந்ததுக்கப்புறம் அதை வந்து சைடில் லைட்டாக தொடச்சி எடுத்துடணும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கேப் வந்து அதிகமாக இருக்கா, ஸோ இதை எப்படி ஃபில் பண்ண போகிறேன்னா அந்த லோட்டஸ் வந்து பெரிய சைஸ் லோட்டஸாக செய்ய போகிறோம். ஸோ சென்டரில் வந்து நம்ம க்ரீன் கலர் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸ்டிக் பண்ணிவிட்டு சைடில் வந்து பிங்க் கலர் மூன் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணுறோம், ஓகேங்களா? 2 சைடு 2. ஸ்டிக் பண்ணிவிட்டு அந்த கோல்டு கலர் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணிட்டோமா, அடுத்தது வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு கீழே லைட்டாக, ஓகேங்களா, அந்த கோல்டு ஸ்டோன்லேருந்து இப்படி கீழே லைட்டாக நம்ம க்ளூ வந்து இந்த மாதிரி லைன் மாதிரி வச்சுட்டு அந்த பிங்க் கலர் மூன் ஸ்டோன் இருக்குது இல்லையா, அதையவே வந்து கீழே இந்த மாதிரி கொஞ்சம் விரிஞ்சிருக்கிற மாதிரி, ஓகேங்களா, லோட்டஸ் வந்து விரிஞ்சிருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த ஷேப்பில் வந்து நம்ம வைக்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ வச்சாச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து செஞ்சுருக்கோம். இப்போ நம்ம கரெக்டாக அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அட்ஜஸ்ட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு க்யூட்டான லோட்டஸ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இந்த பேங்கிள் ஃபுல்லுமே வந்து இந்த மாதிரி தான் அவங்க கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ
ஸோ நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இது நல்லா வந்து ஒரு 1/2 அன் ஹவர் அந்த போல் காய வச்சுருங்க. காய வச்சதுக்கப்புறம் அந்த பேங்கிள் வந்து இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.